உலக சினிமாவை விட சிக்கலான ரஷ்யா உக்ரைன் போர் கடந்த 2 ஆண்டுகளாக நாளுக்கு நாள் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் ஜூன் 1, 2025 அன்று நிகழ்ந்த ஒரு சம்பவம் உலக நாடுகளையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உக்ரைன் ரஷ்யாவை நோக்கி 256 ட்ரோன்களும் 45 ராக்கெட்டுகளும் ஏவி மிகப்பெரிய தாக்குதலுக்கு இடமளித்தது. ரஷ்யாவின் முக்கிய விமானப்படை தளங்கள் நோக்கி இத்தாக்குதல் நடத்தப்பட்டது. 40க்கும் மேற்பட்ட ராணுவ விமானங்கள் சேதமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் அணு ஆயுதங்களை ஏற்கக்கூடிய விமானங்களும் உள்ளன என்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதலின் விளைவுகள் விமானங்கள் மட்டுமல்லாமல் விமான தளங்கள், குடியிருப்பு பகுதிகள் உள்ளிட்டவை அனைத்தும் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இத்தாக்குதலில் உயிரிழப்பு குறித்து எந்த தகவலும் வெளிவரவில்லை என்றாலும் சேதம் பெருமளவில் ஏற்பட்டுள்ளது. கடந்த வாரம் ரஷ்யா உக்ரைன் மீது 367 ராக்கெட்டுகள் வீசி தாக்குதல் நடத்தியது. இதில் 13 உக்ரைனியர்கள் உயிரிழந்தனர். இப்போதைய உக்ரைன் தாக்குதல் அதற்கான பதிலடி என கருதப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் இரு நாடுகளையும் பேச செய்து போரை முடிக்க முயற்சி செய்த போதும் போர் இன்னும் அதிகம் தீவிரமடைந்துள்ள நிலை உலக நாடுகளுக்கு கவலையை ஏற்படுத்தி உள்ளது. உக்ரைன் ரஷ்யா போர் இப்போது சாதாரண போராக இல்லாமல் உலக சமநிலையை குலைக்கும் நிலைக்கு தள்ளிவிட்டது. இந்த தாக்குதல் ரஷ்யாவின் பாதுகாப்பு வரம்புகளை தாண்டி நடந்த மிகப்பெரிய சவால் என பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ழ ஊடகத்துடன் இணைந்திருங்கள். ழ ஊடகத்திற்காக லட்சுமி ஜெயபாலன்.